குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஓ குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலில் சிவ வல்லப சக்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கருத்து அருந்திரள் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாங் கணமேல் சபைநடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே சச்சிதானந்த தன்முதல் அமுதே மெய் சிதாகாச விளைவருள் அமுதே ஆனந்த அமுதே அருளொளி அமுதே தான் அந்தமிழா தத்துவ அமுதே நவநிலை தரும்போர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்படா கருணை புண்ணியமுதே கைபடா பெருஞ்சீர் கடவுள் வானமுதே அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே பணிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனி முதலாய சிதம்பர அமுதே உலகலாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதே அழகிலா பெருந்திரள் அற்புதமுதே. அனைத்து உயிர்களுக்கும் சிவாமுதம் பெற்று சிவமாதல் வேண்டுவதன்றி வேறொன்றும் வேண்டேன் என் பரசிவ குருவே. குருவே சரணம். குருவாழ்க, குருவே துணை. இந்த விதைக்குள் விதை தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய இங்கே கொடுக்கக்கூடிய அத்தனை பிரம்ம ஞானங்களில் சுவைப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஞான பறவைகளுக்கும் எமது வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாம பேச இருக்கின்ற தலைப்பு என்ன தெரியுமா? அந்த தலைப்புக்கு ஒரு ஈடு இணை இல்லை. அப்படி ஒரு தலைப்பு. என் வாழ்க்கையில முதல் முறையாக அந்த தலைப்பு நான் இது கேட்டு ஒரு இனிமையாக என்னுடைய குருவோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பற்றிய அந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ஆனந்தம் எனக்கு. ஒவ்வொரு வாரம் நம்ம பேச்சுரைகள் கொடுக்கும்போது என் குருவோடு வாழ்ந்த அந்த அனுபவங்களில் சிலவற்றை உரையாடல்களில என்னென்ன பேசிக்கொண்டதோ ஒன்று ரெண்டு விஷயங்களை அப்பப்போ நான் பேசியிருப்பேன். நீங்க கேட்டிருப்பீங்க, குரு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. குரு சொல்லுகின்ற அந்த விஷயங்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான ஞானங்கள் அதுல இருந்தது அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே உணர்ந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த குரு பேசின வார்த்தைகளை மட்டுமே இப்ப நம்ம பேச போறேன். இது எதுவுமே இல்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு எந்த அளவுக்கு ஞாபகத்துக்குள்ள வந்திருக்கோ அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இதுல எதுவுமே நான் ஒரு வார்த்தைகள் போடல. குரு என்னிடம் சொல்லிய அத்தனை வார்த்தைகளையும் மீண்டும் மூளைக்குள்ள நினைவுக்குள் கொண்டு வந்து அந்த உயிரில் இருந்து நான் பேச போறேன். அதனால இந்த இன்றைய பேச்சுரைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? குரு என்னும் தேவதை. குரு என்னும் தேவதை. அறிவென்னும் ஞானத்தை என் உயிரினில் உணர வைத்தாய். அமுதை காற்றை சுவாசமாக்கி சந்திரனின் குளிர்கிரணங்களை உரமாக்கி சூரிய அடிப்பிற்குள் காய வைத்து அபான தேவதையை பிராண புருஷனிடம் சேர்த்து
தமிழின் அமுதான எழுத்தை என் சிறன் நடுவுள்ளே விதைத்திட்ட குருவே, உம்மை நினைக்கும் தோரெல்லாம் எம் உயிரானது குலைந்து நெளிந்து உருகி தேன் சொட்ட பலாக்கனியாய் தித்திக்கிறே, உன்னை தேவதையாக அடைய என்ன தவம் செய்தோனோ யாமறியேனே. இது மட்டும்தான் என்னுடைய ஒரு சிறு கவிதை. அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு இதுதான். இப்ப இந்த மாதிரி நான் பாட்டு பாடிக்கிட்டு ஞானம்பால் கூட நான் அப்ப இருந்த காலம் அது 1990ஆம் ஆண்டு. அப்ப குரு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, என்னடா அங்க ஒரே பாட்டம் கும்மாளமா இருக்கு, என்னடா விஷயங்கிறார். சதுகிரி மலையில என் குருவோடு வாழ்ந்த நாட்களை என்னைக்குமே என்னால உயிர் துறந்தாலும் கூட என்னால மறக்க முடியாது. ஏன்னா என் உயிரோடு கலந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள், அதெல்லாம் உணர்வுகளாகவே அது பதிஞ்சிருக்கு. சாப்ட்வேர் மாதிரி அதை எடுக்கவே முடியாது. புரோகிராம் கோடிங் பண்ணி இப்போ வச்சாச்சு உள்ள, அது எடுக்கவே முடியாது. என் உயிரோடு கலந்துட்ட அற்புத ஆனந்த அமுது என் குரு. அப்படி அந்த நிகழ்காலத்துல நாங்களாம் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நினைவுகள் தான் இன்றைக்கும் என்னை வாழ வச்சுட்டு இருக்கு. அந்த தவத்துல ஞானத்துல இருக்கிறதுக்கு ஒரு ஒண்ணு. அப்ப திருப்பியும் குரு கேட்கறாங்க, என்னடா பாட்டுன்னு கேட்டேன் அப்படிங்கிறாரு. சும்மா குருவே, உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம் நானும் ஞானாம்மாவும். அப்போ ஒரு கவிதை ஒண்ணு தாலாட்டு மாதிரி வந்துச்சு குரு, அதான் என் வாய் முணுமுணுத்துக்கிட்டு இந்த ஞானாம்மாட்ட பாடிக்கிட்டு இருந்தேன். கவிதையா? உனக்கு கவிதைனா எழுத வருமாடா? அப்போ அப்ப காதல் வந்துருச்சா பேய் பிசாசு பிச்சைக்காரங்க கவிதை. அப்போ உனக்கு காதல் வந்துச்சாடான்னு கேட்கிறாரு. அந்த தேவதை பழகாம அந்த தேவதை தேடிட்டு கண்டுபிடிக்க முடியல குருன்றேன். அதான் விஷயமா நான் கண்டுபிடிச்சுட்டான்னு கேட்கிறாரு. ஏன் ஒரு படுத்துறீங்க, இங்க இருக்கவங்கிட்ட நான் வந்திருக்கேன், விஜயகத்துக்கு வந்திருக்கேன், அப்படியே அதை நான் பார்த்துட்டு நான் போயிடுறேன், எங்க ஓடிட போகுது, என்னைக்கு வந்து எனக்கு அவங்களுக்கு திருமணம்னா நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப ஒண்ணு நினைச்சாதான் காதல் கவிதை எல்லாம் வருமா குரு? நான் சொல்றாரு, பொண்ணு நினைச்சா உனக்கு காதல் கவிதை எல்லாம் வருமா, என்ன நினைச்சா உனக்கு கவிதை வராதான்னு கேட்கிறாரு. குரு, உங்களை நினைச்ச கவிதை சதுரகை விட்டுட்டு பின்னங்கால் பிடர்கள் அடிக்க ஓடியுமே குரு. அவர் உடனே திட்டுறாரு, ஏண்டா மவனே அவ்வளவுதான்டா நீ அப்படிங்கிறாரு. பின்ன என்ன குரு, ஒரு சன்னியாசியை பார்த்து ஒரு சாமியாரை பார்த்து ஒரு குருவை பார்த்தெல்லாம் யாராவது அப்ப அப்படின்னு கொஞ்சம் உயர்த்துறாரு. சொல்லுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஞானம் சொல்லுது, நான் போயிட்டு சொல்லப்பா சொல்லுங்க, நம்ம குரு காதலை நினைச்சுக்க, அப்புறம் பார்த்து நீங்க சொல்றது செஞ்சோம் அப்படிங்கிற நான் என்ன சொல்றேன், குரு சரிங்க குரு, உங்க மீது ஒரு கவிதை நான் சொல்றேன், ராகமா எல்லாம் எனக்கு பாட வராது, ஏதோ அப்படி இப்படின்னு நான் கவிதையை வாசிப்பேன், அவ்வளவுதான். ஒரு அனுமதி மட்டும் நீங்க எனக்கு கொடுக்கணும், அப்போதான் எனக்குள்ள கவிதையில ஊற்று பொங்கிக்கிட்டு வரும்னு நான் சொல்றேன். என்ன கவிதை ஊற்றா? அப்புறம் என்னடா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? சரி அனுமதி தரேன் வாசி அப்படிங்கிறார். அப்புறம் என்ன, கவிதேவதையை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சேன். வார்த்தைகள் எனக்குள்ள ஊற ஆரம்பிச்சது, வார்த்தைகள் சங்கமிக்க ஆரம்பிச்சது, வார்த்தைகள் அழகு காட்ட ஆரம்பிச்சது. குருவை வச்சு கண் மாறாம இமைக்காம அவரை பார்த்துக்கிட்டு குரு முன்னால பக்தர்கள் கொடுத்திருந்த தேன் மிட்டாய் ஒரு தட்டுல இருந்தது, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பாடலாம், எதை பத்தி பாடலான்ட்டு. அப்பதான் அந்த கவிதைக்கான ஒரு கரு எனக்கு கிடைக்குது. என்னன்னா, குரு முன்னாடி இருந்த அந்த தட்டுல இருந்த தேன் மிட்டாய், அதை நான் மனசுல உள்வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். என் தேவதை ஒரு தேன் மிட்டாய், ஒரு தேவதை தேன் மிட்டாய் சாப்பிடும் என்று யாராவது கேள்விப்பட்டது உண்டா? குரு அப்ப தேன் மிட்டாய் எடுத்து சாப்பிட்றாரு, அவர் ரொம்ப பிடிச்சது. நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை, ஆனால் இன்று நேரில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன்.
அவள் சுவைத்து சாப்பிடும் போது அங்கும் இங்கும் அசைகின்ற அவள் இதழழகை காண என் விழிகள் என்ன பாக்கியம் செய்திருந்ததோ, என்ன தவம் செய்திருந்ததோ அந்த தேன் மிட்டாய். அவள் பூ போன்ற இதழில் தேன் வந்து தீண்டிய பின்புதான் அந்த மிட்டாய் முழுமை பெற்று இருக்கும். அதனால்தான் அதன் பெயர் தேன் மிட்டாய். தான் தேவதை என்பதை முற்றிலும் மறந்து நாள் முழுக்க பல மணி நேரம் என்னோடு இருந்து சிரித்து பேசி மகிழ்ந்திருந்தால் என் தேவதை, என் மனம் முழுவதும் நிறைந்திருந்தால் நீங்கா நினைவுகளாக என் உயிரிலும் பதிந்திட்டாள். தேவதையுடன் நான் இருந்தேன் என்பதற்கு சாட்சியாக அவரிடம் ஒரு முத்தம் கொடு என்று கேட்டேன். அதற்கு தேவதையோ, என் தேவை ஒன்றை நீ நிறைவு செய்தால் நான் முன்னோடு முத்தம் கொடுத்து கொஞ்சுவேன் என்றார். எதை கேட்க போகிறாள் என்று நான் உள்ளுக்குள்ளே பயம் கொண்டேன். இந்த உலகை உருட்டி என் கையில் கொடு என்பாளோ, இல்லை ஆகாயத்தில் தூக்கி கொண்டு பற என்பாளோ, நிலாவிடில் உறங்க வேண்டும் என்று அடம்பிடிப்பாளோ, தென்பொதிகை தங்களை கையோடு அழைத்து வர சொல்வாளோ, கிள்ளை மொழி பேசும் கிளிகளோடு கவிபாடச் சொல்வாளோ, முகத்தோடு முகம் நோக்கி அகத்தோடு அகம் நோக்கி கண்ணோடு கண் சேர்ந்து இன்ப குலைவனை இதழோடு பதிப்பாளோ, ஒருவேளை என்னை பற்றி உருகி உருகி கவிதை ஒன்று பாடி உயிரோடு கலந்துடு என்பாளோ என்று எனக்குள் நானே இவ்வாறெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவளோ என்ன கேட்டால் தெரியுமா? என்னை தூக்கி உப்பு மூட்டை சுமக்க வேண்டும் என்றார். அவளோ என்னை தூக்கி உப்பு மூட்டை சும என்றாள். கரும்பு தின்ன கூலியா? இறைவா, உன் கருணை முகம் காட்டி அருளி விட்டாய். என் முதுகு தண்டுகளே சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதோ என் தேவதை உன்மீது பயணிக்கப் போகிறாள். அவள் உடல் நோகாது. அவளை என் உடலோடு சேர்த்து விடுங்கள். என் தோள்களே, இன்று நீங்கள் சொர்க்கத்தை அடையப் போகின்றீர்கள். ஆம், என் தேவதை உங்களை அவள் சங்குத்த கழுத்தோடு கட்டி அணைக்கப் போகின்றார். அந்த அணைப்பின் சுகத்தில் இகத்தில் பரத்தில் கழுத்தில் காணாது போய்விடுங்கள். சொர்க்கம் அங்கே பூந்தண்டடாக அணிந்திருக்க வேண்டுமல்லவா? என் தேவதையை முதுகில் ஏற்றிக்கொண்டு சுமந்திருந்த அந்த சில நிமிடங்கள் இந்த உலகமே என் பின்னால் நின்று போனது போல தோன்றியது. ஒரு இறகை விடவும் எடை கம்மியாக இருந்தால் என் தேவதை. காரணம் என்ன தெரியுமா? அவள்தான் தேவதை அல்லவா? என் மனதில் வதை நீங்க தே என்ற தேன் வந்து என் உயிரோடு ஒட்டி கொண்டது. தேவதை என்றால் வதையில்லா தேன் அல்லவா என்று நான் புலம்பிக் கொண்டிருந்தேன். தூக்கி அவளை இறக்கி விட்டுவிட்டு இப்போது கொடு உன் பூவிதழ் முத்தம் என்றேன். அவளோ சிரித்து கொண்டே அதெல்லாம் முடியாது என்று மறைந்து பொய்யாக போனாள். அன்றுதான் தெரிந்து கொண்டேன், தேவதையாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே. பொய்களுக்கு பஞ்சமா பெண்களிடத்தில்? முத்தம் கொடுக்க மறுத்ததன் காரணம்தான் என்ன? நான் இயல்பிலேயே அழகு கம்மிதான், அதனால் வேண்டாம் என்றாலோ? கேள்விகள் என்னை எறும்புகளாக அரிக்க ஆரம்பித்தது. என்னை அவளுக்கு தெரியாது. நான் அவளை என் கண்களால் படம் எடுத்து இதழ்களில் முத்தமிட்டு என் இதயத்தில் மாட்டிக்கொண்டேன் என்று விடைபெறும் நேரத்தில் அவள் அன்போடு அணைத்த அணைப்பிற்கு ஆயுள் முழுவதும் என் உயிரோ தேவதை இளம் தேவி என்னை சுற்றும் ஆவி காதலாகி கசிந்து கண்ணீர் காணவில்லையா? நீ இல்லாமல் நானா என்ற திரைப்பட பாடல் வரிகளெல்லாம் முதல்கள் உச்சரிக்க ஆரம்பித்தன. அந்த தேவதை திடீரென்று அருகினில் வந்து அமர்ந்தாள். அவள் அழகினில் மெய்மறந்து சிரிப்பினில் விழுந்த அக்கணமே ஏல மனமில்லாமல் இமைக்கு கூட இயலாது பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் கண்ணம் படித்து தலைக வைத்தாள் என் தேவதை. எங்கிருந்து வந்திருப்பாள் இவள் என்று யோசித்து முடிப்பதற்குள் 3 முத்தங்கள் என் நெற்றியிலும் உச்சந்தலையிலும் கன்னத்திலும். அவள் இதழ் தொட்ட ருசியில் குச்சி முட்டாயும் குருவிரொட்டியும் சாப்பிட்ட உற்சாகத்தில் தத்தளிக்க ஆரம்பித்தேன் குரு என்னும் தேவதையோடு. இப்படி இந்த மாதிரி கவிதை வாசிச்சு முடிக்கிறேன். எப்படி வந்ததுன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு மயான அமைதி, ஒரு பூரணமான அமைதி. குரு என்னை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் முறைக்கிறாரா சந்தோஷப்படுறாரா ஒன்றும் புரியல. பின்னாடி ஞானாம்பாள் வந்து என் முதுகு தட்டி அருமடா அருமையா பண்ணிட்டா அப்படின்றாரு. குரு சொல்றாரு, ஞானாம்பா அவனை பிடி, ஞானத்தை கத்துக்க கூட்டிட்டு வந்தா இவன் கவி பாடி கூத்தடிக்கிறான் பாரு, பிடி அவனை அப்படின்னு பாண்டிக்கிட்டு வராரு. நான் ஓடுறேன், குரு துரத்துறாரு, ஞானாம்பாள் துரத்துது. இப்படியே ஓட்டம் பாட்டம் அப்படியே பார்த்தா அந்த நினைவுகளே மனசுக்குள்ள வருது. அப்படியே உடம்புலாம் சிலுக்குது.
ஏண்டா அம்பி, இந்த உலகத்திலேயே ஒருத்தன் ஞானம் பெற குருவை, ஒரு பிரம்மஞானிய, ஒரு சித்தனை, ஒரு காதலியா தேவதையா பார்த்தது நீ ஒருவனா தாண்டா இருக்கும். ஆளப்பாரு எங்கிருந்து அந்த கவிதையெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் குருன்ற நானு. எல்லாம் எனக்கு தெரியும் குரு. நீங்க சித்தர்கள் கிட்ட பேசுறப்பெல்லாம் நீங்க என்ன அதை எப்படி பேசுவீங்க? கவிதை நடைகள் தானே பேசுறீங்க. ஏதோ சங்கத்தமிழ் அரங்கம் நடைபெற மாதிரி தானே உங்களுடைய பேச்சுரைகள்லாம் இருக்கும். உங்க வார்த்தைகள் அது கொடுக்கின்ற ஞான ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் உள்வாங்க ஆரம்பிச்சேன் குரு. அதான் இப்படி உங்களையே நான் காதலிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படியெல்லாம் ஒரு பொண்ணை ஒரு காதல் இருக்கணும்னு நினைச்சேன்னா அப்படியெல்லாம் நீங்க மட்டும்தான் குரு இருக்கீங்க. பேசாம உங்களை லவ் பண்ணிடவா? அப்ஜெக்ஷன் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே தடுமாறிட்டே பேசுறேன். குரு கொஞ்சம் ஆடித்தான் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உத்து பார்த்துக்கிட்டே முறைச்சிட்டு இருந்தாரு. ஞானம் இவனை என்னதான் பண்றது, அப்படியே காப்பி அடிக்கிறான் பாரு அப்படிங்கிறாரு. தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க குரு. ஏதோ பழைய நினைப்பு வந்துச்சு, அதனால மறக்க முடியல. அதனால என் மனசுல இருந்ததெல்லாம் உங்க மீது காதலாக கொட்டிட்டேன். தப்பு இருந்தா மன்னிச்சுக்கிட்டு தப்புன்னு அழுதுகிட்டு காதை உழுதுட்டேன். இதை குரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடனே என்னை மன்னிச்சு கை தூக்கி விடுறாரு. எதுக்கட அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த காதல் உணர்வுகள்லாம் சில நேரத்துல மனசுக்கு யானை பழத்தை கொடுக்கும். அதான் நான் தான் உன் பக்கத்துல இருக்கேனே, பார்த்துக்கலாம். ஆக என்ன காதலியா தேவதையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. கொஞ்சமா அப்படிங்கிறேன். ஞானம் போல சிரிக்க ஆரம்பிச்சது. குருவும் சிரிக்க ஆரம்பிக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பூந்தன்றல்ல ஒரு வாழிடமாக எங்களுக்கு போகுது அந்த சதுரகிரி மலை. எனக்கு அனைத்தையும் கொடுத்த குருவை காதலிக்காம யாரை போய் நான் காதலிக்கிறது? இந்த மனம் மாறு மனிதர்களையா நான் போய் காதலிக்கிறது? அதுக்கு குருவே மேலன்று என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். ஒரு குரு கிட்ட ஒரு பிரம்மஞானத்தை கத்துக்கிற ஒரு சீடனுடைய மனோநிலை எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அதை சொல்றதுதான் இந்த ஒரு உண்மை கதையை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரி, இனிமேல ஒரு குரு கூட என்ன நாங்க பேசணும் சம்பாஷணை அதை பத்தி நம்ம உள்ள வரலாம். அப்ப குரு சொன்ன ஒரு கதை தான் அது. குரு சொல்றாங்க, ஒரு சமயம்டா கங்கை கரையோரம் ஒரு வயதான குரு இருக்காரு. கூடவே ஒரு இளமை ஒன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு இளமையான வயது கூட ஒரு சித்தியா இருக்கான். அவங்க ஆசிரத்துக்கு போறதுக்கு இமயமலை கங்கை கரையோரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. வெகு தூரம் நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு. இருந்தாலும் பாதைகள் மேடும் பள்ளம் குண்டு மூலியமா தானே இருக்கும். அந்த ஆசிரமம் போற பாதையில போய்கிட்டே இருக்காங்க, நிதானமா போயிட்டு இருக்காங்க. அப்ப கங்கை நதி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த கங்கை ஆற்றின் கரையோரமா ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு வீடுனுடைய ஆற்றின் மறுபக்கம் இருக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கங்கை ஆறு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அவளால இக்கரையை கடந்து அக்கறைக்கு போக முடியல, பயமா இருக்குன்னு உட்காந்துட்டா. அதனால அந்த வழியா வந்த குருகிட்ட நதியை கடக்கிறது உதவி கேட்கிறான். அந்த பெண்ணுக்கோ ஆத்துல இறங்க அவ்வளவு பயம். அவளோட பயத்தை குரு பாக்குறாங்க. பார்த்துட்டு சரி இது பொண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கேட்கறா, நம்ம உதவி செய்யலாமேன்னு அவர் சம்மதிச்சுட்டு அந்த பொண்ணு ஆத்துல இறங்க வா கை பிடிச்சி கூப்பிடுறாரு. எனக்கு ஆத்துல இறங்கவே எனக்கு பயமியா அப்படிங்கிறாரு. அப்ப நான் தூக்கிட்டு தாமா போகணுங்கிறாரு. சரிங்கயா அப்படிங்கிறாரு. அப்ப தோல் மேல தூக்கி வச்சுக்கிறாரு, குழந்தைய தூக்கி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு அது கரையை கடந்து அக்கறையில் விட்டுறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, நன்றி தெரிவிக்குது. ஐயா எனக்கு நினையாம போட்டு எனக்கு விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, இங்கே நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் கேட்குது. அவரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பண்ண பின்னாடி குருவும் அந்த சிஷ்யன்னா அப்படி நடந்து போய் ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் இவ்வளவு தூரம் நடந்து போனவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப டயர்டு. ஆனா சிஷியனுக்கும் மனசு அமைதியே இல்லை. குரு தன்னிட்ட ஏதாவது கேட்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா எதுவுமே கேட்கல. இறுதியா சிஷியனே குருவை நோக்கி, குருவே எனக்கு ஒரு சந்தேகம், உங்களை நான் கேட்கலாமா அப்படிங்கிறார். கேளுப்பா, என்ன சந்தேகம் அப்படின்னு. இல்லை குரு, பெண்களையே தொடக்கூடாதுன்னு ஒரு உறுதிமொழியை நம்ம ஆசிரமத்துல நம்ம வச்சிருக்கோம் ஒரு கொள்கையா. ஆனா நீங்க அந்த பொண்ணை தோல் மேல தூக்கிக்கிட்டு நடந்து இக்கரை இருந்து அக்கறை கொண்டு போய் விட்டுருக்கீங்க. அப்ப பெண்கள் பத்தினோட அந்த எண்ணமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொண்ணை அப்படி தூக்கிட்டு நடந்து இறக்கி விட்டீங்களா, அது சரிங்களான்னு கேட்கறான். குரு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு, நான் அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு எதிர்கரையில விட்டுட்டு நான் இப்ப உன் கூட ஆசிரமத்துக்கு வந்துட்டேன், இறக்கி அந்த பொண்ணை அங்க விட்டுட்டேன். ஆனா நீ இப்ப என்ன பண்ற, அந்த பொண்ணை இன்னும் மனசுல சுமந்துட்டு இருக்கியாடா, என்னம்மா எப்பதான் அந்த பாலத்தை இறக்கி வைக்க போறேன்றாரு. நான் அப்பயே இறக்கி விட்டேன், நீ இன்னுமா இறக்கி வைக்காதுன்னு கேட்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், குரு சொல்லி கொடுத்த எந்த பாடமா இருந்தாலும் சரி அதை மனசுல குழப்பிக்காம அந்த கருத்தை தவறா நம்ம குழப்பிக்கிட்டு தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அந்த உறுதிமொழியுடைய அர்த்தத்தை மனசுல தெளிவாக புரியாமையே போயிடும். அதனால முதல்ல அந்த உறுதிமொழியுடைய அர்த்தத்தை மனசுல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்ப சதுரகிரி மலையில குருவோடு வாழ்ந்த காலங்கள்ல நிறைய நிறைய பிரம்மஞானங்களை பத்தி ஐயா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் நிகழ்ந்த ஒரு அற்புதமான ஞானப்பூக்கள்ல சிலவற்றை மட்டும் உங்களோட இப்ப நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு நாள் காலையில ஒரு அதிகாலையில பிரம்மஞான தவத்தை ஞானாம்பாலும் முடிக்கணும். முடிச்ச கையோட எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா குரு உட்காந்து சத்சங்கம் பண்ணுவாங்க. குரு சத்சங்கம் பண்ணுவாங்கன்ட்டு நானும் ஞானாம்பாலும் வந்து நம்ம காத்துக்கிட்டு அந்த சுந்தர மகாலிங்கம் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப குரு வர சத்தம் கேட்கறது எந்திரிச்சு நிற்கிறோம். எப்பவுமே சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணுவோம். முடிச்சுட்டு அப்புறம் சத்விசாரம் ஐயா பண்ணுவாங்கன்ட்டு வழக்கமா முன்னாடி எதிரில் உட்கார மாதிரி உட்காந்துட்டோம். அவர் அங்கிட்ட பாறை மேல வந்து ஐயா உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு சரிடா நம்ம பிரம்மத்துக்குள்ள போகலாம் அப்படின்றாரு. அது எப்பவுமே சொல்றோம் வார்த்தை அப்படிதான். பேச்சுடைய ஆரம்பிக்கிறப்ப நம்ம பிரம்மத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு கேள்வி வந்து என்னன்றத நான் ஆரம்பிச்சது. குரு, பிரம்மம் என்று எதை வழிபடுகிறோமோ அதை தேடி கண்டடைய முடியாது என்றும் அது வழிபடுவர்களுடைய உள்ளுக்குள் உள்ளது என்றும் இன்றைக்கு அதிகால தவத்தின் போது சொன்னீங்களே குரு. ஆனா பிரம்ம ஞானிகளாக இருக்கக்கூடிய சத்குருமார்கள் அவர்களுடைய சீடர்களாக எப்போதுமே கடவுளாகவே வழிபடப்படுறாங்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குருன்னு கேட்கறோம். அதாவது குருவை கடவுளா வழிபடுறாங்க மாணவர்கள் எல்லாமே, சீடர்கள் எல்லாமே. அதுக்கு என்ன அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். அதுக்கு குரு சொல்றாங்க, மகனே, குருமார்கள் கடவுளாக கருதப்பட்டு சீடர்களாலும் மக்களாலும் ஆராதிக்கப்படுறாங்க இல்லையா? ஆனா இதெல்லாம் வெறும் ஒரு ஆரம்பம் தான், முடிவு கிடையாது. இதெல்லாம் அனைத்து வகையான வழிபாடுகளும் சரி, ஆராதனைகளில் இருந்தும் சரி, தனது சீடனை கடைசியாக விடுவித்து தருபவர் யாரு? அவரு உண்மையான குரு தான். ஆனா இதை ஆரம்பத்திலேயே நம்மளால அடைஞ்ச முடியாது இல்லையா? குருவுக்கும் சீடனுக்கும் இடையில ஆரம்பத்துல நிலவக்கூடிய உறவு முறைகள்லாம் அன்பு சார்ந்துதான் பின்னிட்டு இருக்கும். அது உணர்ச்சிகரமாக கூட இருக்கும். நீங்க யாருக்கிட்ட பற்று வைத்து பிரியத்தோடு அன்பு காட்டுறீங்களோ அவர் உங்களுக்கு இறைவனாகத்தான் தோன்றுவார். காதலிலும் இப்படி தாண்டா நடக்குது. காதல் செலுத்தப்படும் எதிர்ப்பால மண்ணிறங்கி வந்த தெய்வமாகத்தான் குரு தோன்றுவார். இந்த நிலையில குருவுக்கும் சீடனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு மிகவும் ஆழ்ந்த மற்றும் ஆழமான பாசமாகிறோம். அன்பில் பறவைகளைப் போல ஒரு பிணைப்பு. அதுல நீ குருவின் மீது அதீத மையல் கொண்டு விழுந்து விடுவ. இத தப்பதும் கிடையாதுடா. மையல்னா அன்பு, காதல். குரு மீது கொண்ட அந்த மையல் இருக்குல்ல, அன்பு இருக்குல்ல, அது வந்து கோடி நன்மைகளை சீடனுக்கு கொடுத்துரும். இப்படி உன்னுடைய குருவின் மீது நீ அன்பு காட்டுறப்ப, நீ அன்பு கொள்ளும் போது அவரை நீ ஆராதிக்க பூஜிக்க நீ ஆரம்பிச்சிருக்க இல்லையா? ஆனா குரு என்ன பண்ணுவாரு? இதை வெறுமனே ஒரு விளையாட்டாக தான் பார்த்துட்டு இருப்பார். அவரும் உன்னை போல இந்த உறவில் ஈடுபாடு இருக்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆழமாக எடுத்துக்கொண்ட மாதிரி இருப்பார். இதெல்லாம் எப்படி? ஆனா அப்படி அந்த மாதிரி நீங்க பண்ற இந்த பூஜை புனஸ்காரம் கடவுளா நினைக்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஏற்றுக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வாழ்நாள் குருவாக இருக்கவே முடியாது. குருவினுடைய திருவிளையாடல்களை இது ஒண்ணுடா. இந்த நிகழ்வுகள் வந்து எப்பவுமே ஒரு சீடனுக்கு அவன் பெறப்போகின்ற பிரம்மஞானத்துக்கு உதவக்கூடியது அப்படிங்கிறத நீ சிந்திச்சு பார்க்கணும். தனது குருவை அதிகமாக சீடன் தொழுது வணங்க ஆரம்பிக்கிறப்ப அவன் குருவினுடைய மிகுந்த அருகாமைக்குள்ள வந்துடுறான். அவரோடு அந்தரங்கமாக நெருங்கி வந்துருவான். குருவே கதி என்ற சரணாகதி அவனுக்கு சித்திக்க ஆரம்பிச்சிடும். நடப்பவை எல்லாத்தையுமே அப்படியே ஏற்றுக்கொள்ள சிறந்த மனப்பக்குவம் அந்த சீடனுக்குள்ள மலர ஆரம்பிச்சிடும். இதனால அவனால குருவினுடைய ஞானங்களை கிரகிக்கின்ற அந்த தன்மை, அந்த அக்கறை சீடனுக்குள்ள அதிகமாகிக்கிட்டே போகும். அப்ப அவனுக்குள்ள அடக்கம் வந்து நிலை பெற ஆரம்பிக்கும். அவனுள் அடக்கம் நிலை பெற ஆரம்பிக்கும். இப்படித்தான் தனக்குள்ள தான் அடங்குகின்ற அந்த அடக்கமும் குருவினுடைய ஞானங்களை கிரகிக்கின்ற பக்குவமும் சரணாகதி தத்துவமும் எப்போது கை கொடுக்கிறதோ அப்ப சத்குரு என்ன முயற்சி செய்யறாரு? எதை விதைக்க முயல்றாரு? இத சீடனால நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி
தனக்குள்ள தான் அடங்குகின்ற அந்த அடக்கமான தன்மையும், குருவினுடைய ஞானங்களை கிடைக்கின்ற பக்குவமும், சரணாகதி தத்துவம் எப்ப ஒரு சீடனுக்கு கைகூடுதோ அப்ப அவன் என்ன என்ன நினைச்சிட்டு இருப்பான் தெரியுமா? தான் குருவுக்கு என்ன செய்ய போறாரு, நம்மளுக்கு எதை நம்மளுக்குள்ள விதைக்க போறாருன்றதெல்லாம் குருவினுடைய மனசுல இருக்கிறத இவன் அப்படி தெரிவிக்க முடியும். இந்த 3 நடந்தாதான் இந்த அந்தரங்க புரிதல் தான் கடைசி புள்ளிய ஒரு நாள் அடையும் இல்லையா? ஓர் அங்கில இடைவெளியை மட்டுமே பிரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு நிமிட தாமதம் மட்டுமே மிச்சமாக இருக்கிறப்ப குருவால சீடனை அவனது உள்நோக்கி செலுத்துகின்ற அளவுக்கான ஒரு ஆழமான நெருக்கம் நிலைக்கும். அப்ப தன்னிடம் இருக்கக்கூடிய சீடன் விடுதலை பெற்று கிளம்பும்படி ஒரு குருவால செய்துவிட முடியும். ஆரம்பத்துல இது சாத்தியம்லாம் இல்லைதான். ஆனா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சுதந்திரம் தர ஆரம்பத்திலேயே குரு முயற்சி பண்ணாருன்னா அதை உன்னால புரிஞ்சு கொள்ள முடியாது இல்லையா? உனக்கு அது விளங்கவும் செய்யாது இல்லையா? என்னை கொல் என்று ஒரு குரு சொன்னால் உடனடியாக நீ அவரை கொன்று விடணும், அவ்வளவுதான். மலையிலிருந்து கீழே குதின்னு சொன்னா ஒரு நொடி கூட யோசிக்காம குதிச்சிடணும். அப்ப மலையினுடைய ஆழம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, பாதாளமா இருக்கா இல்லையா, குண்டும் குடியுமா இருக்கு, கத்தி மாதிரி பாறைகள் நீட்டிட்டு இருக்கா, மரக்கலைகள் குறுக்கிறதான நினைக்கவே கூடாது. குரு குதிதான் குதிச்சிடணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு குருவினுடைய வாக்கு மீது உனக்கு அளவு கடந்த நம்பிக்கையை நீ எப்ப நீ வைக்கிறியோ அப்பதான் குருவினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை, அன்ப வாஞ்சைய ஒன்னால பெற முடியும். இது ஒரு வகையில உன்னுடைய தகுதியை காட்டுவதாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த நிலை உனக்கு வராவிட்டா பிறகு குருவோட வித்தைய நீ கத்துக்கிறது ரொம்பவும் கடினமா போயிடும். இந்த பூர்ண சரணாகதி நிலைப்பாட்டை உடனடியா கொண்டு வர இயலாதுதான், அது கஷ்டமானதுதான். ஆனா மெல்ல மெல்ல இந்த குணத்தை உன்னால உருவாக்கிட முடியும். இது ஒரு மிக நீண்ட ஞான பாதை மகனே அப்படிங்கிறது. இது சீடனுக்கு கைகூடி விட்டால் அதன் பிறகு குருவால் சீடனுக்காக முழுமையாக உழைக்க ஆரம்பிச்சுவார். சீடனுக்கு இதெல்லாம் கை வந்துருச்சுன்னா குரு அப்ப என்ன பண்ணுவாரு? சீடனுக்காக முழுக்க உழைக்க ஆரம்பிச்சுவார். அவருடைய முழு ஜென்மமே சீடனுக்காகவே இருக்கும். அத்தகைய குருவினை அடைய ஒரு சீடன் 3 லட்சம் வருடங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் மகனேன்றார். அதன் பிறகு ஒரு யுகத்தையே குரு சீடனுக்காக தலைகீழாக புரட்டி போட்டு விடுவார். இப்படி ஒரு யுகத்தையே குரு என்ன பண்ணுவாரு? சீடனுக்காக தலைகீழா புரட்டி போட்டுருவார். அவ்வளவு பெரிய மகா ஆற்றல் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் சீடனுக்கு ஆரம்பத்தில் தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. அவன் அறியாத குருவினுடைய மறுபக்கம் தான் இது. எது? குருவினுடைய அறியப்பட முடியாத ஒரு மறுபக்கம் இது. இது சீடனுக்கு ஆரம்பத்துல தெரியாது. சீடன் எப்போதுமே இருள தான் பயணம் பண்ணுவான். ஆனா அவனோட குரு என்ன பண்ணுவாரு? அவனை ஒரு எல்லை வரைக்கும் கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போயிட்டு விட்டுருவார். ஏன்னா அவனுக்கு இனிமேல் இனிமேல் ஒரு சீடன் கிடையாது. அவனை ஒரு குருவாக எழ வைத்து அழகு பார்ப்பார் குரு. ஒரு எல்லை வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கை விட்டுருவார். இதுக்கு மேல நீ பயணம் பண்ணிக்க மகனேன்றுவார். அப்ப என்ன பயணம் பண்ணணும்னு சொல்றப்ப என்ன பண்ணுவாரு? சீடனை குருவாக மாற்றி அழகு பார்த்து அவர் அனுப்பி வைப்பார். அப்ப சீடன் குருவாக தான் போக ஆரம்பிப்பான். அவனும் சீடனுடைய நிலையிலிருந்து பரிணாமம் அடைந்து குருவாக எழுந்து விடுவான். இது நிச்சயம் நிகழ்ந்தாக வேண்டும். இதுதான் பிரபஞ்ச விதிங்கிறார். அப்ப நீ ஒரு குருவாக ஒரு உயர்ந்த நிலையை அடையிறப்ப வேறு ஒருவரை சார்ந்திருக்குன்னு ஒரு தேவை உனக்குள்ள முழுமையாக மறைஞ்சு போயிருக்கும், இல்லாம போயிருக்கும். உன்னால தன்னந்தனியாக இருக்க முடிகிறப்ப உனக்குள்ள எந்த விதமான வழிகளோ, துக்கங்களோ, கிளேசமோ, வேதனைகளோ, கடன் துயரமோ இருக்காது. அப்ப நீ உயிரோடு தனிமையில இருந்துட்டு இருப்ப. அப்ப உனக்குள்ள ஒரு விதமான ஒரு பேரானந்த கிளர்ச்சி எழ ஆரம்பிக்கும். உன்னால தொடர்ந்து அந்த பேருணர்வுக்குள்ள திளைக்க முடிஞ்சா நீ இந்த உலக பற்றிலிருந்து, பிறவி கடனில் இருந்து விடுதலை பெற்றினை பெற்று விடுவாய் அப்படிங்கிறார். உண்மையை சொல்ல போனா ஒரு சீடன் அவனது குருவினுடைய மிக அருகாமையில் இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு இறைவனாகவே அப்ப தோன்றுவார். சீடனை பொறுத்த வரைக்கும் இது இயல்பான விஷயம்தான். காரணம், அப்படிப்பட்ட குருவினுடைய அன்பின் வெள்ளம் அமுத ஊற்றாக குருவினிடமிருந்து சீடனுக்குள் பாய்ந்தோடிக்கிட்டே இருக்கும்.
குருவினிடமிருந்து கருணையினுடைய அருளாற்றலுடைய அதிர்வலைகள்லாம் சீடனை நோக்கி பாய ஆரம்பிக்கும். அப்ப சீடனுடைய மூலாதாரமே குருவாக இருப்பார். இதுதான் சீடனுக்கு கிடைக்க பெற முடியாத மகா அற்புதமான குருவினுடைய கற்பக கடாட்சி. இனி சீடனுடைய உயிருக்குள்ள குரு உயிராக இருக்க ஆரம்பிப்பார். இனிமேல சீடனுடைய உயிருக்குள்ள குருவே உயிராக இருக்க ஆரம்பிப்பார். அதனால குருவனுடைய இந்த சுய இருப்பு இருக்கு இல்லையா, அது சதா சீடனுக்குள்ள இருந்து வருகின்ற காரணத்தால அந்த கடாட்சத்தினுடைய காரணமாக சீடன் பிரம்ம ஞானத்தில் உயர்ந்து விண்ணோடு திரைத்து கொண்டே இருப்பான். அவன் இனி சீடன் கிடையாது. குருவினுடைய இந்த அருகாமை உணர்வுகள் கொடுக்கின்ற அந்த அதிர்வலைகள் இருக்கு இல்லையா, அது அந்த சீடனை பிரம்ம ஞானத்தில் மற்றொரு பரிணாமத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிடும். அதனால ஒரு சீடனுக்கு அவனது குரு எப்படி இருப்பாரு, என்றைக்குமே இறைவனாகத்தான் தெரிவார், இறைவனாகத்தான் தோன்றுவார். அது அவனை பொறுத்த வரைக்கும் பொய் கிடையாது, சத்தியம். இறைவனையே இதுதான் உயிரே, இதுதான் இறைவன், இதுதான் இறைவனுடைய பேரிலும் தொட்டு காட்டி கொடுக்கிற குருவை அவன் இறைவன் என்று சொல்லாம வேற என்னையா சொல்ல முடியும்? இதிலிருந்து சீடன் தானும் இறைவனுடைய குழந்தையே, தன் தந்தை இறைவனே என்ற எண்ணத்தை குரு ஊட்டி தருவதால, ஊட்டி வளர்க்கறதுனால ஒரு கட்டத்துல சீடன் என்ன பண்ணுவான், தன்னையே இறைவனாக எண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த நிலைப்பாட்டை அவனுக்குள்ள உருவாக்குனது யாரு? ஒரு குரு தான். ஒரு சத்குரு தன் சீடனை பார்த்து, நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மஞான வித்தையால ஒரு நாள் நீ இறைவனாகவே மாறிவிடுவ என்று அந்த சீடனை சொல்லியே அவனை வளர்த்து அவனுக்குள் இருக்கிற உயிராற்றலை உயிர்த்தலை வைத்துக் கொண்டே இருப்பவர் தான் ஒரு உண்மையான சத்குரு. அதை தாண்ட நான் இப்போ உனக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நல்லா நினைவில் வச்சுக்கடா சிவனேசா. ஒரு சீடனுக்கு சத்தியம் என்பது படிப்படியாகத்தான் வெளிப்படுத்தப்படணும். அதனை முழுதுமாக அப்படியே ஒரே கணத்துல வெளிப்படுத்தி முன்னிறுத்தக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா அதை தாங்குகின்ற சக்தி சீடனுக்கு இருக்க. அப்ப சத்தியத்தை அதன் முழுமையில ஏற்க உன்னால முடியாம போயிடலாம், அதை தாங்க முடியாமலும் போயிடலாம். அது உனக்குள்ள படுமோசமான விளைவுகளை உண்டு பண்ணிடும். மெதுவாகத்தான் சத்தியம் காட்டப்படணும். படிப்படியாக உன்னால் எத்தனை சத்தியத்தை கிரகித்துக் கொள்ள முடிகிறதோ அத்தனை அளவுதான் வெளிப்படுத்தி காட்டப்படும். உன்னுடைய ரத்தமாக, நெஞ்சமாக, எலும்புகளாக, உடம்பாக எத்தனை அளவு சத்தியமாக முடியுமோ அந்த அளவு வாய்மைதான், சத்தியம்தான் உனக்குள்ள சேதத்தை விளைவிக்காது, துன்பத்தை கொடுக்காது. அதனால அந்த அளவுக்குத்தான் உனக்கு அனுமதி. இதனால பற்பல விஷயங்களுக்கு பிறகுதான் குருவால சொல்லப்படுகின்ற ஞானங்கள் உனக்கு பிடிபட ஆரம்பிக்கும். குரு விடாமல் ஞானங்களை உனக்குள்ள சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. நீ தகுதியும் திறமையும் வாய்ந்தவராக நீ வளர அவர் சொல்லுகின்ற ஞானங்களும் அட்சியம் போல வளர்ந்துகிட்டே இருக்கும் உன்னுடைய உயிருக்குள்ள. நீ சுதந்திரமாக சிறகு விரித்து சிறகடிக்கின்ற அளவுக்கு மிகுந்த வலிமையும் துணிவும் கொண்ட நிறைகுடமாக உருமாறி விடும் போது குரு சொல்வார், இப்படி நீ சுதந்திரமாக சிறகு விரிச்சு சிறகடிக்கின்ற அளவுக்கு மிகுந்த வலிமையும் துணிவும் கொண்ட நிறைகுடமாக உருமாறி விடும் போது குரு சொல்வார். என்ன சொல்வார்? சீடனே, நான் உனக்கு தலை, நான் உனக்கு பந்தம், நான் உனக்கு பற்றாக இருக்கிறேன். என்ன சொல்றாரு? மகனே, இதுக்கு மேல நான் உனக்கு தலை என்ற விலங்காக ஆயிடுவேன், நான் உனக்கு பந்தமாக போயிடுவேன், நான் உனக்கு பற்றாக மாறிட்டு இருக்கேன். நீ இப்ப என்ன பண்ணணும்? என் உனது இந்த கடைசி சங்கிலி பிணைப்பையும் உதறிடு. அதாவது குரு என்ற சங்கிலி பிணைப்பையும் உதறிடு. இந்த கடைசி அடிமை தன்னை சொல்றார், குருவை சொல்லிக்கிறார், இந்த கடைசி அடிமை விலங்கினையும் நீ விட்டுடு. பிரம்ம ஞானம் என்ற ராப்பகற்ற இடத்துல நிலைத்திருப்பாயாக மகனே, பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கின்றோம்ன்றார். ஒரு நீண்ட ஒரு சத்தங்கம். இதை கொடுத்துட்டு சிரசுல ஞானமத்திரையும் அவருடைய
பொன் கரங்களை அப்படியே வைக்கிறார், வச்சு அப்படியே அழுத்துறார். அவருடைய பிரம்ம ஞான ஒளி கிரணங்களை நாங்க 2 பேருமே புறக்கண்களாலே பார்க்கிறோம். அப்படியே மஞ்சள் கலர்ல அப்படியே உடம்பு முழுக்க அப்படியே தலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இறங்குது. அவருடைய அருள் கலர்ல அப்படியே செலுத்துறாங்க. நானும் ஞானாம்பாலும் என்ன பண்றது தெரியாம கண்ணீர் சொரிய 2 கரத்தை கூப்பி நான் தொழுத்து அழ ஆரம்பிச்சிட்டோம். அழுதுகிட்டே இருக்கோம். இது ஒரு 1/2 மணி நேரம் பிளஸ் பண்றாரு குரு எங்களை. அப்புறம் பிளஸ்ஸிங் முடிஞ்சது. குரு சொல்றாங்க, மகனே, ஒரு நாள் இந்த ஞானங்கள் உங்கள் இருவருக்குள்ளும் மலரும்டா, மலர்ந்தே தீரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? என்னையும் கடந்து போயிருப்பீங்க. இது சொல்றப்ப அவரே கொஞ்சம் கண்களை நம்பர் ஆயிட்டாரு. அவருடைய கருணை விழிகள்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு திடீர்னு மாயமா மறைஞ்சிடாரு. நடந்தெல்லாம் போகல, அப்படியே அப்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் ஆயிட்டாரு. எனக்கும் ஞானாம்பாளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே மௌனத்துல இருக்கும். அப்படியே ஒன்றும் பேச முடியல, சதா மௌனம். ஞானாம்பாள் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்குது. சிவனேசா, குரு என்னடா சொல்ல வராரு, எதுக்கிட்ட இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. குரு ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போடுவாருங்கிறது தான் இப்படி சிம்பாலிக்கா ஏதாவது சொல்லிட்டு போறாரா அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்றது, இன்னும் ஒன்றும் சொன்னா அந்த பிள்ளை அழுகுறோம். அதனால இல்லை ஞானாம்பா, அப்படிலாம் குரு நம்மளை விட்டு விலகி போறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு பெரிய ஒரு இமாலய பணிக்காக நம்ம இருவரையும் வச்சு செய்ய போறாருன்னு மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. நம்மளை இதுக்காக தேர்ந்தெடுப்பாருன்னு நமக்கு தோணுது உன்னையும் என்னையும். அதனால அவருடைய பிரம்மஞான வித்தைகளை நம்மளுக்குள்ள உயிரிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் அவர் இல்லாமலேயே நாம 2 பேரும் அவருடைய பணிகளை சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறத இந்த சத்தங்கம் உணர்த்துறதாக நான் நினைக்கிறேன். எல்லாம் குருனுடைய சுத்தம். ஞானாம்பா, அதை பத்தி கவலைப்படாத, எல்லாமே இறைவனுடைய கருணை. வேற என்ன சொல்ல முடியும் ஞானாம்பா? பிரம்மஞான தவத்தை விட்டுடாத. குருவினுடைய மொழிகளை வேத வாக்கை எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் இருப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஞானா, விரைவில் நீயும் நானும் பிரிய போறோம். இன்னும் 3 வருஷமோ 4 வருஷமோ இது நடக்கணும்னு என் உள்மனசு சொல்லுது. அது மட்டும் எனக்கு நன்றாக தெரியுது. நீ குருவோடு வடக்கில் இருப்ப, நானும் இங்க தெற்கு பக்கம் இருப்பேன். நீ அங்கிருந்து குருனுடைய பணிகளை செய்வ, நான் இங்கிருந்து அவருடைய பணிகளை செய்ய போறேன். வடக்கு நீ உன் பக்கம், தெற்கு என் பக்கம். இந்த மரங்கள் அதைத்தான் பேசிட்டு இருக்கு. அப்ப மரம் பேசுறது மொழிகள் குரு அந்த விருட்ச பாஷையை கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் புரியும், தெரியும். அது பேசுறது எனக்கு கேட்குது. மரங்களுடைய உணர்வுகளை அசைவுகளை என்னால கிரகிக்க முடியுது ஞானா. அது ஒரு நாள் நீ வருவதற்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிதான் நடக்கும்னு தோணுது. எவ்வளவு சாத்தியம் தெரியல. பார்க்கலாம், நன்மை நடக்குதுன்னு பார்க்கலாம். எதுவும் கவலைப்படாம இரு. நான் குருவை விட்டு விலைக்கு இந்த பக்கம் இருந்தாலும் நீ குருவோடு இருக்கிற பாக்கியம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீ கலங்க வேண்டாம் அப்படிங்கிறேன். இப்படி அப்ப சதுரகிரி மலையில நிலா உச்சிக்கு வந்துருச்சு. மிட் நைட்டு. அப்போ 2 பேரும் சரி தூங்க போடான்றான். மலைவாசி மக்கள் கூட இருக்காங்க. அப்போ அவங்கள கூட ஞானாம்பாள் அனுப்பி விட்டுட்டு வந்துட்டா. அப்போ குரு பின்னாடி சேர்ந்துடுறாங்க. இப்போ நாங்கள் எப்பயுமே இந்த சுந்தர மகாலிங்க பக்கத்துல தான் தூங்குவோம். அப்போ ஞானாம்பாளும் குரு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சரிம்மா நீ அந்த பக்கம் படுத்துக்கொண்டாரு. நான் குருவுடைய காலை பிடிச்சி அழுத்த ஆரம்பிக்கிறேன். இப்படியே காலங்கள் உருண்டோடுது. இன்னைக்கு ஒரு குருவுடைய ஸ்தானத்துல குரு இருக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. நான் குருவா நினைச்சுக்கிறதுல தான். ஆனா உங்களுக்கு எல்லாம் அந்த குரு ஸ்தானத்துல இருந்து வித்தைகளை கற்றுக் கொடுக்குற ஒரு பணியை நான் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய பணிகளை என்னால முடிஞ்ச வரைக்கும் சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு தான் இருக்கேன். அதனால இனியும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதை பத்தி எந்த வித வருத்தமும் நாங்கள் படமாட்டோம். குரு இருக்க நம்மளுக்கு ஏதாவது கவலை இருக்கா? எதுவுமே கிடையாது என்று சொல்லி இன்றைய பேச்சுகளை நான் முடிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு குருவினுடைய ஞானங்களை நீங்க அத்தனை பேர் உள்வாங்குங்க. அது உள்வாங்கி அதன்படி நடக்க ஆரம்பிங்க. நீங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக பிரம்மஞானத்தை அடைஞ்சே தீருவீங்க. பிரம்மஞான பொற்சபை குருகுலத்திலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.